ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நியூஸ் சேனல் எதில் போனாலுமே இந்த நியூஸ் தாங்க பயங்கர ஹாட்டாக போயிட்டுருக்கு. அதாவது எல் நினோ எல் நினோனா என்ன அப்படின்னா, ஆக்சுவலி எல் நினோனா என்னடா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. புதுசாக இருக்கே, நேமு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. சரி என்னன்னா எல்லா இடத்துலையும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்னு ஸ்டடி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, எல் நினோ அப்படின்னா என்னென்னா, அதாவது பசிபிக் ஓசனில் அது இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணி இருக்கு இல்லையா, அதோட டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரை விட அதிகமாச்சு அப்படின்னா அதை தான் எல் நினோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெதரோட கண்டிஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்மக்கிட்ட சம்மர் இருக்கு இல்லையா, சம்மரில் நார்மலாகவே வெயில் ஸ்டார் போட்டு உரியுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எல் நினோங்கிறது ஒன்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, இன்னும் அந்த வெயிலோட ஹீட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே ஹீட்டாக தான் இருக்குது, அப்போ இன்னும் அதிகம்னா யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது நம்ம ஊரில் சம்மர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கண்டிஷனு. இதே அதர் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா அங்கே வேறு ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கும்ல. ஸோ அங்கே இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பனி விழுது அப்படின்னா அதிகமாக இருக்கும், மழை பெய்யுது அப்படின்னா அதிகமாக மழை பெய்யும். அந்த மாதிரி இது இதோட எஃபெக்ட், அதாவது இன்னும் இந்த எல் நினோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, க்ரியேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இதுக்கு சூப்பர் எல் நினோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எல் நினோங்கிற விஷயம் வந்திருக்கு. பட் இப்போ சூப்பர் எல் நினோன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டெம்பரேச்சரோட டிகிரி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நார்மலாக இப்போ 1.5 போகுதுன்னா இப்போ 2.5 3 கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது ஒன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு 9 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகுமா. ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலலாம் தண்ணி ஃபுல் ட்ரையாக செம்மையாக வற்றி போய் கிடக்கு. இப்போ இது இப்போ வற்றி 4 மாதம் ஆச்சு. 4 மாதமாக சுத்தமாக தண்ணியே இல்லை. எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் சுற்றி தண்ணி நிற்கும். இந்த மாதிரி சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சமாச்சும் தண்ணி இருக்கும், லைட்டாக ட்ரை ஆகும். மறுபடியும் அந்த மான்சூன் வந்தோடனே மறுபடியும் மழை பெய்யும், மறுபடியும் தண்ணி வந்துடும். ஆனால் இப்போ இந்த இயர் பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆச்சுங்க, தண்ணி வற்றி ஃபுல்லாக வற்றிருச்சு. இப்போ இந்த எல் நினோன்னு வேறு சொல்கிறாங்களா. இப்போ எல் நினோ வந்துச்சுன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், மான்சூனில் மழை பெய்யுது பாருங்கள். ஸோ அது இன்னும் நமக்கு கம்மியாயிடும். இப்போவே ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ மழைலாம் இன்னும் கம்மியாச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல. இது நமக்கு இங்கே எப்படி இருக்கா, இன்னும் நம்ம வில்லேஜ் சைட்லாம் போனோம் அப்படின்னா, ஸோ இந்த மழையை வச்சு விவசாயம் இவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களாம் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த எல் நினோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நான் ஸ்டடி பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லை எல் நினோ அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானே தெரிஞ்சுக்கிறேன்.